உண்மையிலே பல விமானந்தாங்கி கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் நங்கூரமிட்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பல் தியோடர் ரூஸ்வெல்ட் நிற்கின்றது. ஈரானுக்கு அண்மையாக தாக்குதல் வளையத்துக்குள்ள ஆப்ரஹாம் லிங்கன் நிற்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அமெரிக்காவின் 10,000 இராணுவத்தை கொண்ட தளம் கட்டால் இருக்கின்றது. குவைத்தில் லாஜிஸ்டிக் சென்டர் இருக்கின்றது. பஹ்ரைன் முக்கியமாக இருக்கின்றது. ஜோர்டான் முக்கியமாக இருக்கின்றது. இதில் கட்டார், சவுதி அரேபியா, யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த வேண்டாம், ஈரானை தாக்கும் போதென்று அவர்கள் தங்கள் இஸ்லாமிய மத அடிப்படையில் ஈரான் தங்களுக்கு முக்கியமான நாடு, அதோட பாதிக்க விரும்பவில்லை, ஈரான் தங்களையும் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தில் அவர்கள் அந்த நிலை எடுக்கிறார்கள். ஆனால் ஜோர்டான் அமெரிக்காவுடன் இருக்கின்றது. பஹ்ரைன், மற்றது குவைத் எல்லாம் எதுவும் கூறவில்லை. ஈராக் பெரும்பாலும் அமெரிக்காவோட அவர்கள் விரும்பாலும் அமெரிக்காவோட ஆதிக்கம் அங்கே இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவோட விருப்பம் நான் ஆரம்பத்திலேயும் சொன்னேன்னா, நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை கொடுத்து ஈரான் மக்களே ஈரான் ஆட்சியை, ஆயத்துல்லா அலி கொமைனி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவோட விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே யுத்தம் ஆங்கிலத்தை சொல்றால் இன்னெவிட்டபிள் பட் நாட் இம்மினன்ட். இப்போ தவிர்க்க முடியாதது யுத்தம், ஆனால் உடனடியாக வருமா என்றதெல்லாம் சிக்கல் இருக்கின்றது எப்பொழுதும். அப்போ அமெரிக்காவோட அணுகுமுறை அவர்களை உளவியல் ரீதியாக பாதிப்படைய செய்து, அந்த வீழ்ச்சியடைய செய்து, மக்களை உள்நாட்டிலே ஒரு கிளர்ச்சி செய்ய வச்சு ஆட்சியை கவிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நாடாக, இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடாக ஈரான் மாற வேண்டும். அதைத்தான் அவர்கள் விரும்புவது போல தெரிகின்றது. அதெல்லாம் கைமீறி சென்றால் தான் அமெரிக்கா தாக்குதலுக்குள்ள போகும். ஆனால் ஈரானுடைய வான்படை பலவீனமாக இருந்தாலும் ஈரானுடைய ஏவுகணைகளை எவ்வாறு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமாளிக்க போகின்றன என்பதும் ஒரு சிக்கலான கேள்விதான். அதை நாங்கள் ஈரான் ஒரு பலவீனமான நாடு என்று ஒரே அடியாக கூறிவிட முடியாது. ஆகவே யுத்தம் பாரதூரமானதாக இருக்கும்.